ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்து மரபுகளை தடுப்போருக்கு அரசியலில் இடம் தரக்கூடாது. கார்த்திகை தீபம் ஏற்ற தடை சுட்டிக்காட்டி நிதின் நபின் பேச்சு. பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக நிதின் நபின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் கட்சி கொண்டுள்ள உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். அவர் கூறும்போது, இன்று நான் பதவி மட்டும் ஏற்கவில்லை, கட்சியின் சித்தாந்தம், மரபுகள் மற்றும் பொறுப்பை ஏற்றுள்ளேன். தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை எதிர்க்கட்சிகள் தடுத்தன. அது ஒரு சம்பவம் மட்டுமல்ல. இதுபோல இன்னும் பல விஷயங்களை எதிர்க்கட்சிகள் செய்வதை பார்க்கிறோம். நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய அவர்கள் முயற்சித்தனர். இந்து மரபுகளை தடுக்க முயற்சிக்கும் சக்திகளை எதிர்கொள்வது அவசியம். ராமர் பாலம் இருப்பை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் அரசியலில் இடம் இல்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அடுத்து வரக்கூடிய தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதாவினர் கடினமாக உழைத்து பாரதிய ஜனதாவை வெற்றி பெற செய்வார்கள் என்று நிதின் நபின் கூறினார். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஐரோப்பிய யூனியன் தலைவர் நம்பிக்கை. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடக்கும் உலக வர்த்தக மன்ற கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா வரி விதித்துள்ளது. ஆசிய நாடுகள் மீது அதீத வரி விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றும் விவகாரத்தில் தனக்கு எதிராக செயல்படும் ஐரோப்பிய நாடுகள் மீதும் கடும் வரி விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்து வருகிறார். இந்நிலையில் டாவோஸில் நடக்கும் உலக வர்த்தக மன்ற கூட்டம் உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வென் டெர் லியன் பேசியதாவது, அடுத்த வாரம் நான் இந்தியா செல்ல உள்ளேன். அந்நாட்டுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கும். சிலர் இந்த ஒப்பந்தத்தை அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களின் தாய் என இப்போதே கூற துவங்கிவிட்டனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அது உலகின் மொத்த GDPயில் 0.25% இருக்கும் எனவும் உர்சுலா பேசினார். உர்சுலாவின் இந்த பேச்சு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காத 7 லட்சம் பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. தமிழகத்தில் 2.22 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, வேட்டி, சேலை ஆகியவை பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்தது. பொங்கலுக்கு ஒரு வார முன் பணிகள் துவங்கி பொங்கல் வரை அந்தந்த ரேஷன் கடைகளில் டோக்கன் அடிப்படையில் பரிசு தொகுப்புகள் விநியோகம் செய்யப்பட்டன. பொங்கல் முடிந்த பிறகும் தொகுப்புகளை வாங்காதோர் நேற்று வரை ரேஷன் கடைகளில் தங்கள் கார்டை காட்டி தொகுப்பை பெற்றுச் சென்றனர். இந்நிலையில் பணி நிமித்தமாகவும் சொந்த காரணங்களுக்காகவும் வெளியூர்களில் இருக்கும் 7 லட்சம் பேர் இதுவரை பொங்கல் தொகுப்பை பெறாமல் உள்ளனர். பொங்கல் தொகுப்பு விநியோகம் நீட்டிப்பு குறித்து அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாததால் அதை பெறாதோர் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் பொங்கல் தொகுப்பு பெறாதோர் தங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை என உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு கூறினார். கோயில் நிலம் அபகரிப்பு வழக்கில் அழகிரி எல்லா சைடும் ரவுண்ட் அப். மதுரை திருமங்கலம் அடுத்த மேலக்கோட்டையில் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமாக 44 சென்ட் நிலம் இருந்தது. 2011இல் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி இந்த கோயில் நிலத்தை அபகரித்து தனது மகன் பெயரில் பொறியியல் கல்லூரி கட்டியதாக கூறப்படுகிறது. அழகிரி கல்வி அறக்கட்டளை மூலம் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்காக போலி ஆவணங்கள் மூலம் கையகப்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. சிவரக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது போலீசில் புகார் அளித்தார். அப்போது அழகிரி, அவரது உதவியாளர் மற்றும் கோயில் பூசாரிகள் உட்பட 7 பேர் மீது மதுரை நில அபகரிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல், மோசடி, குற்றச்சதி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது.
தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அழகிரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய அழகிரியின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. போலி ஆவணங்கள் தயாரித்து நிலத்தை அபகரித்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து மட்டும் 2021 அழகிரி விடுவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் போலீஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த கோர்ட் அழகிரி மீதான மோசடி, ஏமாற்றுதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கான விடுவிப்பை ரத்து செய்தது. விசாரணையை தொடர உத்தரவிட்டது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து அழகிரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் கடந்த டிசம்பர் 2025 சுப்ரீம் கோர்ட் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. மோசடி வழக்கை அழகிரி சந்திக்க வேண்டும் என உறுதி செய்தது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஐகோர்ட் உத்தரவுப்படி இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளது. மதுரை மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பாக தற்போது விசாரணைக்கு வந்தது. அப்போது அழகிரி நேரில் ஆஜரானார். வழக்கு விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தொடரும் சளி, காய்ச்சல் பாதிப்பு. உருமாறிய வைரஸ் காரணமா? சுகாதாரத்துறை ஆய்வு துவக்கம். தமிழகத்தில் பருவமழை காலத்தில் சிறுவர்கள், பெண்கள், முதியோர் என அனைத்து தரப்பினரும் சளி, காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகினர். வழக்கமான காய்ச்சலை விட இந்த முறை பாதிப்பின் தாக்கம் சற்று கூடுதலாகவே இருந்தது. வழக்கமாக சளி, காய்ச்சலுக்கு மருந்து உட்கொண்டதும் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஒரு வாரத்தில் முற்றிலும் சரியாகும் நிலையில் இந்த சீசனில் ஏற்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு ஒரு வாரத்தை கடந்தும் நீடித்தது. சளி, காய்ச்சல் பாதிப்பு சரியானாலும் அதன்பின் தலைவலி, உடல் சோர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் நீடிப்பதால் மக்கள் அவதிப்படுகின்றனர். சளி, காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தொற்று கிருமி வேகமாக பரவும் தன்மை உடையதாக உள்ளது. இதன் காரணமாக வீட்டில் ஒருவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு குணமாவதற்குள் இன்னொருவருக்கு தொற்றிக்கொள்வதால் இந்த பாதிப்புகள் சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் தொடர்வதாக உள்ளது. அத்துடன் தற்போது பலருக்கு தொண்டை வலி, இருமல் தொல்லையும் உள்ளது பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து வழக்கமான சளி, காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் உருமாற்றம் அடைந்துள்ளதா என்ற ஆய்வை துவங்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: பருவமழை காலத்தில் வழக்கமாக ஏற்படும் சளி, காய்ச்சல் பாதிப்புகள் அதற்கான மருந்துகள் உட்கொண்டால் ஒரு வாரத்திற்குள் சரியாகிவிடும். ஆனால் தற்போது பரவி வரும் பாதிப்பு சற்று தீவிரம் வாய்ந்ததாக உள்ளது. பருவமழை முடிந்த பிறகும் மக்கள் பாதிப்புக்குள்ளாவது தொடர்கிறது. இந்த பாதிப்புகள் பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலாக இல்லை என்றாலும் சிலருக்கு ஒரு வாரத்தை கடந்தும் பாதிப்புகள் நீடிக்கின்றன. எனவே இவ்வகை பாதிப்புக்குள்ளானவர்களின் சளி மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப உள்ளோம். வைரசுகளின் உருமாற்றம்தான் இதற்கு காரணமா என்ற வகையிலும் ஆய்வு செய்யப்படும். ஆய்வு முடிவுகள் வெளியானதும் அதற்கேற்றபடி துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். புதுச்சேரி முதல்வருக்கு திடீர் உடல்நலக் குறைவு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடந்த சில தினங்களாக முதுகுவலியால் அவதிப்பட்டு வருகிறார். தற்போது அந்த பாதிப்பு அதிகரித்துள்ளதால் வெளியூர் பயணங்களை தவிர்த்துவிட்டு புதுச்சேரியிலேயே ஓய்வெடுத்து வருகிறார். இதன் காரணமாக நேற்று முன்தினம் மாஹேயில் நடந்த அரசு விழாவிற்கு நேரில் செல்லாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாகவே அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தொடர்ந்து டாக்டர்கள் அவரது உடல்நிலையை பரிசோதித்தனர். முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருப்பதை அறிந்த டாக்டர்கள் அவரை ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தினர். இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி வெளியூர் பயணங்கள் மட்டுமன்றி உள்ளூரில் நடக்கும் அரசு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதையும் தவிர்த்துள்ளார். இதன் காரணமாகவே நேற்று ஜிப்மரில் நடந்த பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்கவில்லை என அதிகாரிகள் கூறினர். 3 நாள் ஓய்வுக்கு பிறகு முதல்வர் ரங்கசாமி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.